சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆக்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. அப்படின்னு சொல்லி அவர் மேல நெறைய விமர்சனங்கள் இருக்கு. நெறைய படங்கள்ல வந்து அவர் ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த அப்படி ஓவர் ஆக்ட் பண்ணி ஜெயித்த படங்கள் நெறைய இருக்கு. சில படங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் சொதப்பலா வந்திருக்கும். இது போக நார்மலாவும் அவர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப ரியாலிட்டிக்கா நடித்த படங்கள். அது சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த மாரி படங்கள். ஸோ இந்த மாரி 3 வகையான படங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவர் ஓவர் ஆக்ட் பண்ணி ஜெயிச்ச படங்கள பார்க்கலாம். ஓகே. அவரு பராசக்தி படத்திலேயே செம்மையா நடிச்சிருப்பாரு. பட் ஆனா ரியாலிட்டியா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவ்வளவு ஓவர் ஆக்டிங்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் வந்து நாடக நடிகரா இருந்ததுனால, அவரு அவர்ட்ட பேட்டி கேட்டதிலேயே அவர் அதான் சொல்றாரு. ஒரு 80, 82 காலகட்டங்கள்ல ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு அவர் பேட்டி குடுக்கும்போதோ, மத்த பேட்டிகள்லாம் பூராமே அவர் அதான் சொன்னாரு. நாங்க வந்து நாடகம் நடிச்சேன். நாடகம் நடிச்சதுல வந்தவங்க. ஸோ நாங்க இங்க ஸ்க்ரீன்ல பண்றது, இங்க ஸ்டேஜ்ல பண்றது லாஸ்ட் ஆடியன்ஸ் வரைக்கும் தெரியணும். ஸோ அதனால நாங்க இந்த ஓவர் ஆக்டிங் பண்றோம். அப்படின்னு சொல்றத அவரு மென்ஷன் பண்றாரு. அவர் கரெக்ட்டா மென்ஷன் பண்றாரு. அப்படி நடிச்சா தான் உங்களுக்கு புரியும். அதத்தான் நான் வந்து நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ ஆனா அப்படியே வந்தாலும் நாடகத்திலிருந்து நெறைய பேர் வந்திருக்காங்களே. எம்.ஆர். ராதா அவர்கள், சோ அவர்கள் இந்த மாரி நெறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே ஓவர் ஆக்டிங் தான் பண்றாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இவருடைய தனி திறமை அது. சிவாஜி கணேசன் அப்படின்னாலே இந்த மாரி தான் ஆக்டிங் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி, ஆக்டிங் ஓவரா இருக்கலாம். பட் ஆனா அது அது ஒரு இது இருக்கும். அந்த மாரி படங்கள் சில படங்கள நான் வருத்தப்பட்டேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்மகளே பார்வா. இந்த படத்துல வந்து 2 குழந்தைகளுக்கு ஒரே பேர். சந்திரா, காந்தா. அவரு அவர் வயது கம்மியான வயது. பட் அந்த படத்துல வந்து அவர் கொஞ்சம் கூடுதல் வயதுல தான் நடிச்சிருப்பாரு. 2 பெண்கள் இருப்பாங்க. அவருக்கு பிறந்த குழந்தை. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆக்டிங் வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இறந்து நாளையோட 16 நாள் ஆகுது. சந்திரான்னு ஒரு பொண்ணு இங்க இருந்ததாகவும் உன் கூட சட்டில்டா நடிச்சிருப்பாரு. ஒரு பணக்கார ஒரு ஒரு கௌரவம் பிடித்த ஒரு அப்படி ஒரு கெத்தான ஒரு பணக்காரர் எப்படி இருப்பாரு அப்படின்றத அந்த படத்துல நம்ம அழகா பார்க்கலாம். அந்த படங்கள பார்க்கும்போது அவர் மேல கோவம் வரும். அந்த படத்துல பார்த்தோம்னா, அவர் பண்ற கேரக்டர் மேல நமக்கு கோவம் வரும். என்ன சார் இப்படி இருக்கிறார்? அதுதான் அவருக்கு நடிப்புக்கு கிடைத்த வெற்றின்னு வச்சுக்கலாம். ஆ பார்மகளே பாரா இருக்கட்டும், தில்லானா மோகனாம்பாளா இருக்கட்டும். ஸோ அவர் கேரக்டர் மேல லேசா ஒரு கோவம் வரத்தான் செய்யும் நமக்கு. என்ன அப்படி இருக்கிறாரு? இவரு என்ன இவ்வளவு பண்றாரு? பார்மகளே பாரல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சீன், ஒரு சம்பவம், ஒரு சீன் மட்டும் சொல்றேன் நானு. அவரு வந்து ஆ பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கும் விஜயகுமாரி. ஸோ அவங்களுக்கு லேட் ஆயிரும். வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வீட்ல. என்ன ஆள காணோமே அப்படின்னு போகும்போது, அவங்க வந்து விஜயகுமாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட கூட படிக்கிற காலேஜ் மேட்டு முத்துராமன். அவர் கார்ல வந்து அவங்க இறங்குவாங்க. இறங்குன உடனே இவருக்கு ஒரு நிமிஷம் டக்குனு வெளிய வந்து வாங்க, வாங்க அப்படின்னுவாரு. சொன்ன உடனே அந்த அவர வந்து அறிமுகப்படுத்துவாங்க. விஜயகுமாரிமா, இவரு தான் அந்த மாரி கூட படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர சொல்லுவாங்க. அவர பார்த்தோனே இவருக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் வசதி கம்மியானவரு. நம்மளோட கீழ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் நடிகர் திலகம் அவர்கள் பேசுவாரு. அந்த சீன பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். பேசிட்டு இருக்கும்போதே அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து இந்த மாரி எங்க அப்பா பேரு மாணிக்கம். நாங்க தெக்குவாசல்ல இருக்கிறோம். எங்க அப்பா பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லவுமே, டக்குனு அவரு மாணிக்கமா அவர் பையனா நீங்க? அவர் இறந்துட்டாரு. ஆமா அப்பா இறந்துட்டாரு. அம்மா தான் இருக்காங்க. அப்படின்னு உடனே அந்த ஒரு செகண்ட்ல அவருடைய எக்ஸ்பிரஷன் டக்குனு மாறும். சாரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். "ஏய் டீ கொண்டாப்பா. சார் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க தம்பி" அப்படின்னு சொல்லி டக்குனு வீட்டுக்குள்ள அதுவரைக்கும் அவருடைய ஆட்டிட்யூட்டே வேற மாரி இருக்கும். டக்குனு மாறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நடிப்ப வந்து அவர் ஒரு சில சீன்கள்ல மட்டும் டக் 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 டக்ன்னு நகட்டி காமிச்சிருப்பாரு. அந்த படத்துல நமக்கே அவர் மேல கோவம் வரும். இடம் வரைக்கும் அவர் பண்ற ஆக்டிவிட்டி அதுவும் இந்த வி.கே. ராமசாமி வந்து அவருடைய ஃப்ரெண்டு. அவர் அந்த பார்ட்டில வந்து அவர் பண்ற இது பண்ற அவருடைய கெத்தெல்லாம் பார்த்துட்டு வி.கே. ராமசாமிக்கு வர கோவத்தோட பார்வையாளரா நமக்கு கோவம் வரும். இந்த 2 பொண்ணு உன் சொந்த மகன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் போங்க. அதனால அவர் சிவாஜி கணேசனோட நடிப்ப வந்து ஓவர் ஆக்டிங்ன்னு சொல்லவே முடியாது. அந்த மாரி ஒரு நெறைய படங்கள்ல வந்து அவர் வந்து எதார்த்தமான நடிப்பாலேயே அவர் ஜெயிச்சுட்டு போயிருக்காரு. கௌரவம் எடுத்துக்கங்க. ஸ்டைலிஷ்னா அதான் ஸ்டைலு. ரஜினிகாந்த்னா அதான் ரஜினிகாந்த். அப்படி ஒரு அற் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. நடிகர் திலகம் அவர்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பாவரசி பீம்சிங் படங்கள் அப்புறம் பாருங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கும். அவருக்கு மேக்கப்மே ஓவரா இருக்கும். இந்த கருப்பு மை தடவுறது, இந்த பாலுமலம் படத்துல வந்து கருப்பு மைய கண்ல தடவிட்டு கண்ணு தெரியாத ஒரு மாரி அப்படின்றதுனால, ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். பட் அவர் கொஞ்சம் கதர்றது, ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றாரோ அப்படின்னு சொல்லி இயல்பா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். அது இருந்தது. அவர் அப்படித்தான் பண்ணாரு சில படங்கள்ல. இந்த ஸ்ரீதர் படங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல அவருக்கு ஓவர் ஆக்டிங்கே இருக்காது. அவர் படங்கள பூரா பாருங்க, இந்த கலாட்டா கல்யாணம், ஊட்டி வர உறவு, 3 தெய்வங்கள், மேக்கப்பே இருக்காது. சொல்லப்போனா. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சட்டில்டா வருவாரு. ரொம்ப அருமையா பண்ணிட்டு போயிருவாரு. அதே மாரி, இந்த படிக்காத மனிதன் பாருங்களேன், செம்மையா இருக்கும் படம். அந்த படத்துல வந்து அவருடைய இதுல சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட நடிகர் திலகம் வந்துட்டு ஒரு விஷயம் கவனிக்கலாம். நம்ம இந்த ரங்கராவ், அவரு எஸ்.சி. நாகையா, இப்படி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க.
அவங்கள விட்டோம்னா ஒரு ஸ்க்ரீன்ல வந்து அவங்க சாப்பிட்டு போயிருவாங்க. அந்த மாரி அவரு இவருக்கே டஃப் குடுத்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிவாஜிக்கே டஃப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். அதுல ஒரு சுவையான சம்பவங்கள்லாம் இருக்கும். அந்த மாரி நடிகர்கள்ல ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காராம் அவர்கள். அவர மாரி ஆளுகிட்ட நடிக்கும்போது, சிவாஜி கணேசனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூக்கலாவே தான் இருக்கும். அவர் கொஞ்சம் எமோஷனலா காமிச்சு தான் நடிச்சிருப்பாரு. ஏன்னா, அவங்கள பேலன்ஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஆனா, திரு எம்.ஆர். ராதா நடிக்கும்போது, சிவாஜி கணேசனோட நடிப்பு கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாரு. நெறைய படங்கள நீங்க பார்க்கலாம். அவருடைய ஆக்டிங் அந்த ஆப்போசிட்டா வர கேரக்டர்கள்ல இவருடைய ஆக்டிங் கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஏன்னா, எம்.ஆர். ராதா வந்து எப்பயுமே கொஞ்சம் அப்படி ரியலா தான் பண்ணுவாரு. ரொம்ப ஓவராலாம் பண்ண மாட்டாரு. சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த மாரி ஒரு சில சீசன்ல பாகப்பிரிவினை படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த படத்துலலாம் அந்த ஒத்த கைய வச்சுக்கிட்டு அவர் பண்ண இந்த படம் பாகப்பிரிவினை படத்துல அது ஓவர் ஆக்டிங்காவே இருந்தா கூட, இந்த இந்த ஆக்டிங் எங்களால பண்ண முடியாதுன்னு ஹிந்தில திலீப் குமார் பண்ணி அந்த படமே தெரியல. அந்த படம் ஹிந்தில சரியா போல. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் பாகப்பிரிவினை படத்துல. இதெல்லாம் அதோட ஸ்டைலிஷான அப்படிங்க அந்த கௌரவம் தான். அதுல மாற்றமே கிடையாது. அத பார்த்தீங்கன்னா, அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்தா வர்றது அதெல்லாம் விஜய் மகேந்திரன் அவர்கள் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் நாடகமா நடிச்சு, நாடகத்துல வந்து விஜய் மகேந்திரனோட அப்பா விஜி பார்த்தசாரதின்னு நெனைக்கிறேன். அவர் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் வந்து அவர் நாடகத்துல சொல்லவா வேணும்? பிச்சு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த படத்த அந்த கதைய வாங்கி தான் இவரு எடுக்குறாரு. படமா எடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்லிடுறாரு. பார்த்தா அந்த கதைய வந்து நான் இந்த கேரக்டர் வந்து நான் எங்க கொண்டு போறேன் பாருங்க. நாடகத்துல ஆக்சுவலா ஒரே ஒரு கேரக்டர் தான். அப்பா வேற, மையன் வேற. ஆனா படங்கள்ல வந்து இவரே 2 கேரக்டர் பண்ணாரு. அப்ப இந்த 2 கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரா மாறிட்டார் அப்படின்றத அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த உள்ள போய் மேக்கப் ரூமுக்குள்ள போம்போது, ஷாஜியா உள்ள போறவர் தான். அந்த ஃபாரஸ்ட்ரா அந்த அந்த ஒரு கேரக்டர் ரஜினிகாந்த். அவர் அப்படி வெளிய வரும்போது பாருங்க, வெளிய அந்த அப்படி நிக்கிறவங்க பூராமே அவர பார்த்தோனே, வணக்கம் சார் அப்படின்னு ஊம்பு, ம், ம், அ, அ அப்படின்ட்டு அந்த பைப்ப கையில வச்சுட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாராம். யாருக்கும் அந்த வணக்கம் சொல்றது அந்த மாரிலாம் இருக்காதாம். அந்த ஒரு கெத்தான பார்வையிலே அப்படின்ட்டு போவாராம். அ அப்போ ஓஜி மகேந்திரன் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாராம். ஒண்ணுமில்ல இப்ப போறது சிவாஜி கிடையாது. இது வந்து ரஜினிகாந்த் அந்த கேரக்டரு. ஸோ அதனால அப்படிதான் இருப்பாரு. அப்படின்னு. அதே ஷாட் முடிஞ்சு கட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து அந்த கண்ணன் கேரக்டர். மகனா அவர் வந்து திருப்பி உள்ள போய் மேக்கப் போட்டு வெளிய வரும்போது, வரவங்கள பார்க்குறவங்கள, வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டராவே மாறி வெளிய வருவாரு. இப்போ வந்து அவர் கண்ணனா வந்திருக்காரு அப்படின்னு வர ஓஜி வந்து ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. அந்த மாரி ஒரு சீன் குடுத்தா, அத பட்டைய கிளப்பி பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. ஆனா, ஓவர் ஆக்டிங் பண்ணி சில படங்கள் சொதப்பின படங்கள் நெறைய படங்களே இருக்கு. ஓவர் ஆக்டிங் பண்ணாலுமே அவர் ஜெயிச்ச படங்கள். இந்த பாகப்பிரிவினை, இப்ப அந்த பீம்சிங் படங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓவர் ஆக்டிங் இருக்கும். பாசமலர்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசில அழுது குளமாக்கி இருக்கிற மக்கள பூரா அழ வச்சு புடுவாங்க. அந்த அளவுக்கு சரோஜாதேவி சாவித்திரி அம்மாவும், நடிகர் திலகம் அவர்களும் போட்டி போட்டு அழுது புலம்பி பர்றன்னு எடுத்திருப்பாங்க அந்த படத்த. அந்த மாதிரி ஒரு அந்த அந்த படமே ஒரு அவ்வளவு இதா கொண்டு போயிருப்பாங்க. அந்த கிளைமாக்ஸ்ல பார்த்து படம் பார்த்துட்டு அழுகாத ஆளு கிடையாது. அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஓவரா பண்ணியிருப்பாரு. பட் ஆனா அது மக்களுக்கு புடிச்சது. அவர் ஓவரா பண்ணாலுமே. இந்த மாரி ஓவரா பண்ணக்கூடிய ஒவ்வொரு சீனும் அது அவர அடுத்த எலிமெண்ட் கொண்டு போச்சா. பட் ஆனா இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப இதா தெரியும். என்ன இவ்வளவு ஓவர் ஆயிட்டா இது கால மாற்றங்கள். கால மாற்றத்துல இப்படி வந்தது. அப்புறம் அப்புறம் அவர் வந்து ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சார் அந்த ஓவர் ஆக்டிங்க. ஸ்ரீதர், இயக்குனர்கள் அந்த மாரி வந்துட்டாங்க. அந்த மாரி வரும்போது அவருடைய இது ஆக்டிவிட்டி மாறுது. இதே மாரி தான் பேசும் தெய்வம் படத்துல ஒரு சம்பவம் பாருங்க. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். நல்ல டைரக்டர். அவர பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். கற்பகம் படத்துலருந்து ஆரம்பிச்சவரு, சாரதா நெறைய படம் எடுத்தவரு. இப்ப கை கொடுத்த தெய்வம், சிவாஜி கணேசன வச்சு அவர் நெறைய படம் பண்ணாரு. புரட்சி நடிகர் சிவாஜி கணேசன் வச்சு நெறைய படம் பண்ணவரு. அவரு வந்து இந்த பேசும் தெய்வம் படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து பத்மினி அம்மாவும் அவரும் நடிக்கும்போது, அந்த சீன் அவருக்கு ஒரு திருப்தியா இல்ல. ஸோ அதனால ஒரு டேக் போகுது. அப்ப கட் பண்றாரு. திருப்பி இன்னொரு டேக் அப்படின்றாரு. சிவாஜி பண்றாரு. பண்ணி முடிச்ச உடனே திருப்பியும் கட் பண்ணிட்டு இன்னொரு டேக் அப்படின்றாரு. அப்போ ஒரு 6 டேக் ஆயிருது. சிவாஜி டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேஎஸ்ஜி கிட்ட என்னதான் பண்ண சொல்ற என்னைய? பண்ணி காட்டு நீ வேணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கேஎஸ்ஜி சரி நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீன பண்ணி காமிக்கிறாரு. சிவாஜி டென்ஷன் ஆயிடுறாரு. கோவத்துல டக்குனு என்ன பண்ணிடுறாரு, ஒண்ணுமே பேசல. பேக்கப்ன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க படப்பிடிப்பு நடத்துறவங்க எல்லாருக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக். என்ன அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் வீட்ல இருந்து திருப்பி அவங்களுக்கு கால் வருது. சிவாஜி கணேசன் வீட்ல இருந்து வந்து காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம். வந்து நடிச்சு குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி மறுநாள் காலைல 7 மணிக்கு வர்றாரு. கேஎஸ்ஜி என்ன எதிர்பார்த்தாரோ, அத விட சிறப்பாக ஒரு சீன் பண்ணி குடுத்துட்டு முடிச்சுட்டு போயிறாரு. ஸோ இந்த மாரி அவரு பண்ற இது பூராமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஓவர் ஆக்டிங்க பத்தி நெறைய பேரு பேசுவாங்க அவர பத்தி. இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு. இது ஷோவே சொல்லியிருக்கிறாரு. "என்னாண்ணே நீங்க ஓவரா பண்றீங்கண்ணே நீங்க. அப்படி ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் இதால்ல. என்ன அவ்வளவு இதா அழுது நடிக்கிறீங்க?" அப்படின்னு இந்த பார்மகளை பார் படத்துல வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவரு அந்த படத்துல அறிமுகமாகுறாரு. அப்ப அத பத்தி நான் முதல்லயே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
சிவாஜி நடிப்பை விமர்சித்த ஷோ அப்படின்னு சொல்லி, அது நடிப்பாளே பதில் சொன்ன சிவாஜின்னு சொல்லி, ஒரு சீன வந்து ஒரு 4, 5 விதமா நடிச்சு காட்டக்கூடியவரு. பட் அவர் நம்ம மக்களுக்கு இப்படித்தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதா ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ஸோ அதனால வந்து அவங்க மக்கள் அத வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிவாஜினா இப்படிதான் கண்ண உருட்டுறது, கண்ண மிரட்டுறது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அதெல்லாம் தவிர்த்து சில படங்கள் "தில்லானா மோகனாம்பாள்" எடுத்துக்க. ஸோ வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கேரக்டர் மேல கோவம் வரும். சிவாஜி மேலே கோவம் வரும். சில நேரங்கள்ல அந்த சில சீன்கள்லாம் பார்க்கும்போது, "ஏன் இப்படி இருக்காரு?" அப்படின்னு. அது வந்து அவர் சிக்கல் சண்முக சுந்தரமா மாறி அப்படியே வாழ்ந்திருப்பாரு அந்த படத்துல. அவருடைய ஆக்டிங்லாம் குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகர் அவரு. அடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலகட்டங்கள்ல அவருக்கு வந்து அந்த இது மாறுது. கொஞ்சம் ஏஜ் கூடுது. ஏஜ் கூடும்போது, அவர் கொஞ்சம் ஏஜ் கூடும்போது அவர் நடிக்கிறாரு. இளவட்டமா நடிக்கிறாரு. அப்ப அது கொஞ்சம் ஓவரா தெரியுது. என்னங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. திரிசூலம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, திரிசூலம்லாம் 200 நாள் மெகா ஹிட். பட் ஆனா அதுல வந்து அவருடைய ஓவர் ஆக்டிங்க பார்த்தீங்கன்னு வையுங்களேன், இப்ப அந்த குரு அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப துருதுருன்னு நடிச்சிருப்பாரு. பட் ஆனா அந்த கேரக்டர் அப்ப நடிச்சத பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். இப்ப நீங்க போட்டு பார்த்தாலும் காமெடியா இருக்கிற மாரி இருக்கும். என்ன போல காமெடியா பண்ணி வச்சிருக்காரு அந்த மாரி இருக்கும். பட் அப்ப அது 200 நாள் படம் மெகா ஹிட் பயங்கர வசூல் திரிசூலம். அது அப்படி அதிரி புதிரி ஹிட். இதே திரிசூலம் படம் வந்து கன்னடத்துல ராஜ்குமார் நடிச்சு சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடிச்சு அந்த படம் அங்க சங்கர் குரு அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆகி அந்த படம் அங்க ஹிட் ஆகி நல்லா ஓடின படம். ஓடி முடிக்கும்போது தான் இவர் அந்த கதைய வாங்கி சாந்தி பிலிம்ஸ் மூலமா திரிசூலம்னு படம் எடுக்கிறாரு சிவாஜி கணேசன். ஸோ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, 3 கேரக்டர் இவர் பண்றாரு. அதுல வந்து அவர் வந்து ராஜ்குமார் வந்து ஒல்லியான இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து அவ்வளவா தெரியாது. ஆனா இதுல வந்து இவருக்கு வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்பாவா இருக்கிற கேரக்டரா இருக்கட்டும், 3 கேரக்டருமே ஓரளவுக்கு அப்பல்லாம் கொஞ்சம் தொப்பை கிப்பையுமா இருப்பாரு. வெயிட் போட்டாரு ரொம்ப. அத வந்து உடம்ப வந்து அவர் கண்ட்ரோலா வச்சுக்கல. வெயிட் போட்டிருந்தாரு. ரொம்ப வெயிட் போட்டிருந்தனால அந்த குரு கேரக்டர் வந்து ரொம்ப காமெடியா தெரியும். அவரு பண்ற சேட்டைகள், அவர் பண்றது எல்லாமே ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஸோ புருளு புலுலு 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 புலுரம் பம் 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 என்ற ஆனா அந்த படத்த ரசிச்சாங்க. அப்ப உள்ள ரசிகர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் ரொம்ப ரசிச்சாங்க. இப்போ பார்க்கறதுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் மாரி இருக்கும். அத பத்தி நெறைய பேர் கேட்டாங்க கேள்வியுமே. பத்திரிகையிலுமே கேள்வி கேட்டாங்க. "என்ன நீங்க இந்த வயசுல நீங்க வந்து இளவட்டமா நடிக்கணுமான்னு?" அப்பதான் அவரு அது சொல்லியிருந்தாரு. "ஏன் நான் ஆரம்பத்துல இளவட்டமா இருக்கும்போது, இளைஞனா இருக்கும்போது நான் முதிர்ந்த வேடங்கள்லாம் நெறைய நடிச்சேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா திருவருட்செல்வர் படத்துலலாம் அவர் போட்டிருக்க அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா இருக்கும். அந்த அப்பர் கேரக்டர் இந்த மாரி நெறைய கேரக்டர் வந்து வயசான கேரக்டர் பாருமகளே பாரா இருக்கட்டும், நெறைய கேரக்டர்ல நான் கௌரவம் இந்த மாரி நெறைய கேரக்டர்ல நான் வயசு கூடுன அந்த ஒரு முதிர்ந்த கேரக்டர் நடிச்சிருந்தேன். அதெல்லாம் நீங்க பாராட்டுனீங்க. அத நடிப்புன்னு சொன்னீங்க. ஒரு இளவட்டமா இருக்கிறாரு. வயசான மாரி நடிக்கும்போது அத நீங்க பாராட்டுறீங்க. நடிப்புன்னு சொல்றீங்க. ஆனா வயது கொஞ்சம் கூடுன ஆளா இருந்தாலும், நான் இளைஞனா நடிக்கிறேன்ல, என்னுடைய சுறுசுறுப்பா நடிக்கிறேன்ல, அப்ப அத பார்த்துட்டு ஏங்க நீங்க வந்து இப்படி கேள்வி கேட்கிறீங்க? அப்படின்னு கூட அவரு சொல்லியிருந்தாரு. ஆனா இருந்தாலும் சில படங்கள்ல வந்து உதாரணத்துக்கு வாழ்க்கை படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் அவருடைய பிளாஸ்டிக் போஸ்டர் வரும். அவங்க வந்து அம்பியா அவருக்கு லவ் பண்ற மாரியான ஒரு போஸ்டர் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும். என்ன அப்படின்ற மாரி தான் இருக்கும். அவருக்கே அது தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ள கதைக்குள்ள போகும்போது அது மாறிரும். அவரு அந்த வயசான கூடுன கேரக்டர்லாம் அவர் பண்றதெல்லாம் அப்படியே படம் நல்லா சக்சஸ் ஆன படம் அந்த படம் இருக்கும். அந்த மாரி அவருடைய படங்கள்ல ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு நடிகர். அதுல சொல்லவே ரஜினியாவே சொல்லுவாரு. சாந்தி படத்துல ஒரு பாட்டு. ஒரு பாட்டு சீன் வருது. அந்த பாட்டுல முன்னாடியே எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட நடிகர் திலகம் சொல்லிடுறாரு. இந்த மாரி எனக்கு வந்து ஒரு ஆங்கிலேய மியூசிக் டைரக்டர் அவரோட இத காமிச்சு, "இந்த மாரிலாம் பாட்டு போட மாட்டியா ரிச்சு? என்ன ரிச்சு? இந்த மாரி போட்டா என்ன?" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அப்போ விஸ்வநாதனுக்கு அது ஒரு இதாயிருது. சரி இத நம்ம இந்த மாரி ஒரு பாட்டு ஒரு படத்துல பண்ணணும். ஜெனரலா பேசிக்கிட்டது. அதனால ஏதாவது ஒரு படத்துல பண்ணணும் வாய்ப்பு வரும்போது அப்படிங்கும்போது, சாந்தி படத்துல அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. ஸோ அதுக்காண்டி எம்.எஸ். என்ன பண்றாரு, ரொம்ப அப்பயே சொல்லிடுறாரு. "நான் போட்டு தந்துருவேன். நீங்க ஆக்ட் பண்ணிருவீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு வேடிக்கையா. "இது என்ன வம்பா இருக்குது? என்ன என்னால முடியாதா? நீ பாட்ட போட்டு குடுப்பா பார்ப்போம்" அப்படின்றாரு. ஸோ அதனால அவங்க ரொம்ப மெனக்கெட்டு எம்.எஸ்.சி ரொம்ப யோசிச்சு அந்த சாந்தி படத்துல அந்த செம்மையான ஒரு சாங் போட்டிருப்பாரு. யார் அந்த நிலவு? ஏன் இந்த கனவு? அ வேற லெவல்ல இருக்கும் அந்த பாட்டு. கண்ணதாசன் அவர்கள் வரிகள். அற்புதமான பாட்டு. அப்ப ரெக்கார்டிங்லாம் போயிருக்கு. டிஎம்எஸ் பண்ணிடுறாரு. எல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சுச்சு. போட்டு கேட்கிறாரு சிவாஜி. கேட்டுட்டு யோசிக்கிறாரு. நான் போட்டு குடுத்துட்டேன். எப்படி நீங்க பாட்டு கேட்குறீங்க? அப்ப போட்டு குடுத்தாச்சு. இந்த பாட்டுக்கு நீங்க எப்படி நடிக்க போறீங்க? உங்க நடிப்ப இதுல பார்க்கலாம் அப்படின்றாரு. அப்போ உடனே அவர் 1 நாள், 2 நாள் எப்ப ஷூட் போலாம்? எப்ப ஷூட் போலாம்ன்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சிவாஜி உடனே நாளைக்கு போவோம். நாளைக்கு சொல்றேன். நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் அத தள்ளி போடுறாரு. தள்ளி போட்டு அப்புறமா அவர் ஷூட்டுக்கு வர்றாரு. நைட்லயே தான் எடுத்திருப்பாங்க. அவர் இப்படியே நடந்துகிட்டே தான் இருப்பாரு. கையில சிகரெட் இருக்கும். ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த பாட்டு. ச்ச! அப்பா! நீங்க பாருங்க. அது அவ்வளோ ஒரு யார் அந்த நிலவு ஸ்டைலிஷா அந்த நடிப்பு, அந்த ஸ்டைலு, அந்த சிகரெட்ட பிடிக்கிற பாவனை, எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுல வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு அதுல. அந்த இந்த கனவு
ஸ்டைலா அந்த சிகரெட்ட வச்சுட்டு அப்படின்னு ஒரு ஆக்ட் பண்ணுவாரு. ரொம்ப அற்புதமான நடிகர் அவரு. ஆ அவருடைய அந்த ஓவர் ஆக்டிங்னால சில படங்கள்ல வந்து சொதப்பிட்டாரு. அது உண்மையா சொல்லலாம். அவரு பார்க்கும்போதே அப்படி தெரியும். ஏன் அப்படி பார்த்தா வயசான காலகட்டத்தில முதல் மரியாதைலாம் அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாரு. நடிச்சிருப்பாருன்னு சொல்ல முடியாது. வாழ்ந்திருப்பாரு அந்த படத்துல. முதல் மரியாதைலாம் ஏஜ் கூட. ஆனா திரிசூலம் படத்துல பாருங்க, அந்த அவருடைய அந்த போர்ஷன் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்கும். வயசான கேரக்டர் அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து சுமதிய வந்து தெரிஞ்சிரும். ஒய்ஃப தெரிஞ்சிரும். ஒய்ஃப தெரிஞ்ச உடனே ஒய்ஃப்ட்ட ஃபோன் போட்டு பேசுவாரு. இந்த படத்திலேயே ஒரு முக்கியமான சீன் இந்த சீனு. இந்த சீன்ல வந்து பாருங்க, அப்படியே உணர்ச்சிய கொட்டி நடிச்சிருப்பாங்க 2 பேரும். ஆ இதே சீன கன்னடத்துல சங்கர் குருல ராஜகுமார் பண்ணியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உட்கார்ந்த இடத்துல தான் கட்டில்ல உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்து தான் டெலிஃபோன் பண்ணுவாரு. அதுல காஞ்சனாமா எடுப்பாங்க. காஞ்சனாமா தான் பேசுவாங்க. அதுல காஞ்சனா பண்ணியிருப்பாங்க. இதுல கே.ஆர். ஜாதவன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே உணர்ச்சி, எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருக்கும். பட் ஆனா, அவங்க உட்கார்ந்தே தான் இருப்பாங்க. ரொம்ப சட்டிலா தான் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே அழுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அவர் அந்த பாட்ட ரிமைண்ட் பண்ணுவாரு. ரிமைண்ட் பண்ணி இந்த பாட்ட நான் உனக்கு அன்னைக்கு நான் அது குடுத்தனே, குங்குமச்சிமிழ் பிரசன்ட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இவரு தமிழ்ல அது கன்னடத்துல அதே சீன் தான். அதே மாரி தான் இருக்கும். பட் ஆனா, இந்த அளவுக்கு ஒரு இந்த எமோஷனல் இருக்காது. பட் ஆனா, தமிழ்ல வந்து அத வந்து வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாரு. அப்பா! பெண்கள் அதாவது பெண்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு பண்றாரா? இல்ல இது எப்படி அப்படின்றது தெரியல. பட் இப்போ உள்ள ரசிகர்களுக்கு அது எப்படி பிடிக்குதோ தெரியல. அப்போ வந்து இந்த சீன் எல்லாம் ரொம்ப கொண்டாடுனாங்க. சுமதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சங்கரா, ராஜசேகரன் பேசுறேன். சுமதி. ஃபோன் எடுத்து கத்தி பேசுற அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்க. அங்க கே.ஆர். விஜயம்மா ஃபோன கீழ போட்டுட்டு, அதிர்ச்சியில அவங்க அத எடுத்து அத கடைசியில அவங்க பேச ஆரம்பிச்சு, அவங்க பேசிக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கையில அந்த இத எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாரு. அட்டா இந்த இப்ப சேர்ந்துருச்சே. ஃபோன கையில எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே பாடுற மாதிரி அந்த சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. மழலை கூடித்தேன் அந்த சீன்லாம். அது உள்ளால பாருங்க அவரு அவ்வளவு தூரம் பேசிட்டே இருப்பாரு. கன்னட படத்துல அந்த சீன் இருக்காது. இதுல தமிழ்ல வந்து அந்த சீன் இருக்கும். அந்த இதுல அந்த ஒரு டயலாக் இருக்கும். ஆ அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கத்துவாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது எக்ஸ்டென்ஷன் செக்ஷன் ப்ளீஸ். அப்படின்னு கத்துவாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பல்லாம் எஸ்டிடி கால் தான். லோக்கல் கால் கிடையாது. அதாவது எஸ்டிடி கால் அப்படின்னா, நம்ம ஃபோன் வேணும் அப்படின்னா, நம்ம ஃபோன் பண்ணி அவங்கட்ட வெயிட் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கப்புறம் நம்ம அவங்கட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க கூட அத வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு அப்புறம் அத எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, இல்ல கட் பண்ணணுமான்னு அங்கருந்து கேட்பாங்க. டெலிகாம்ல இருந்து இதுல இருந்து கேட்பாங்க. கேட்கும்போது ஒரு சொல்லணும் நம்ம. பட் கன்னட படத்துல அதெல்லாம் இருக்காது. அவங்க அவங்க ரியலா அவங்க வந்து அத அப்படியே கடந்து போயிருவாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சிரும். பட் ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தம் இது படத்துல இது வந்து டயலாக்லயே கிடையாது. பட் அவர் அத யோசனை பண்ணி அந்த இடத்துல அவரு கத்துவாரு. அப்ப நம்ம அத புரிஞ்சுக்கலாம். அது வந்து எக்ஸ்டெண்ட் கேட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. கால கட் பண்ணாதீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாரி கத்தி நடிச்சிருப்பாரு. ஒரு சில இதுல ஓவரா பண்ணியிருந்தா கூட, அந்த ஓவர் தான் அவருக்கு வந்து நெறைய ரெஸ்பான்ஸ் குடுக்க வச்சது. நெறைய பார்க்க வச்சது அவர் படங்கள. நெறைய படங்கள பாருங்க. திருவிளையாடல் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா அவர் இப்படித்தான் இருந்திருப்பாருன்ற மாரி நடிச்சிருப்பாரு. திருவொற்றியூர் படத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 4 வகையா நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல ஒரு மன்னர் கேரக்டர்ல வருவாரு பாத்துங்க. அவருடைய மன்னருடைய ஆக்டிங்கே வேற மாரி இருக்கும். இந்த பத்மினி அம்மாட்ட அவர் நடந்துக்கிற விதம், அவருடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். அதுலயும் அப்பர் கேரக்டர்ல வருவாரு. அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 4 வகையான கேரக்டர். சுந்தரர் கேரக்டர் அதுக்கு வேற மாதிரி. பல வகையான கேரக்டர், பல வகையான ஆக்டிங். பலதரப்பட்ட ஆக்டிங். ஆனா வயசு கொஞ்சம் கூடும்போது, அவர் வந்து கொஞ்சம் இளமையா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவர் இந்த திரிசூலத்துலலாம் அவர் பண்ண காமெடி கலாட்டாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டதா தான் ராஜாத்தி வாருங்கடி, புதிய ராஜாவை பாருங்க. எப்படி இருக்கும்? ஓவர் ஆக்டிங் அப்படின்றது நல்லா தெரியும். அதே மாரி சந்தீப்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல ஸ்ரீதேவி ஜோடியா பண்ணாங்க. அப்பா முடியாது. அந்த படத்துல உண்மையிலேயே அது காமெடியா தான் இருக்கும். அவர பார்க்கறதுக்கு அது ரொம்ப இதா இருப்பாரு. அதுல தம்பியா பிரபு நடிச்சிருப்பாரு. அந்த படமும் நல்லா ஓடுச்சு. அது வேற விஷயம். அது ஸ்ரீதேவி கூட அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு ஒரு டூயட்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பட் அத விட இன்னொன்னு பாருங்க, பட்டாக்கத்தி பைரவன்னு ஒரு படம் வந்துச்சு. நல்ல ஒரு பாடலா இருக்கும். பட் அந்த பாட்ட வந்து அ இது பண்ணி வச்சுருவாங்க. அந்த படத்திலேயே சொதப்பி வச்சிருப்பாங்க அந்த பாட்ட. எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இளையராஜா மியூசிக்ல. பட்டாக்கத்தி பைரவன்ல பாட்டு. இவர பார்த்தீங்கன்னா, ஆளு முறுக்கு மீச ஒரு மாரி ஏஜ் கூடி போயிருப்பாரு. எஸ்பிபி வாய்ஸு. அங்கிட்டு ஜெயசுதா அவங்க ஹீரோயினு. பார்த்தாலே நல்லா தெரியும் அந்த பாட்ட பார்க்கும்போதே. நம்ம வந்து அந்த பாட்ட கேட்கும்போது நம்ம ஒரு கற்பனையில பண்ணி வச்சிருப்போம். இந்த பாட்டு இப்படி இருக்கும், இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம அது வீடியோவா பார்க்கும்போது, என்னடா அந்த பாட்ட இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும். என்ன இவரா அப்படின்ற மாரிலாம் நெறைய இருக்கும். நான் சொல்றது ரசிகர்கள் யாரும் சங்கடப்பட வேணாம். இது ரியல். இதான் எதார்த்தம். அத நான் சொல்ல வரேன். மத்தபடிக்கு நடிகர் திலகத்தினுடைய படங்கள் அனைத்துமே நல்ல படங்கள். ஆரம்ப கால படங்கள் பூராமே அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணா கூட, அந்த படத்த தூக்கி நிப்பாட்டியிருந்த படங்கள் நெறைய படங்கள் அவர் நிப்பாட்டியிருந்திருக்காரு. வியட்நாம் வீடு வியட்நாம் வீடு படமா இருக்கட்டும், தெய்வ பிறவி படமா இருக்கட்டும், உயர்ந்த மனிதன். அடேங்கப்பா! அதெல்லாம் சொல்லவே வேணாம். வேற லெவல். இதெல்லாம் காமெடி கலாட்டான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, பலே பாண்டியா,
கலாட்டா கல்யாணம், ஊட்டி ஒரு உறவு இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலா எதார்த்தமா சிவந்தமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப மேக்கப்பே இருக்காது. ஸ்ரீதர் படங்கள்ல பெரும்பாலும் பெரிய அளவுல ஒரு மேக்கப் போட்டு, இவர வந்து ரொம்ப இதுவெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ரியலா இருப்பாரு, ஸ்டைலா இருப்பாரு, ஆளு அழகா இருப்பாரு. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா சொல்லப்போனா புதிய பறவை படத்த சொல்லலாம். புதிய பறவை படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர்லயே பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் அப்போ உள்ள படங்கள்ல. ரொம்ப நல்லா ஒரு அற்புதமான ஒரு படம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆக்டிங்க்கும் அப்படியே உலுக்கி எடுத்துரும். அந்த எங்கே நிம்மதி பாட்டு ஒரு பாட்டு போதும். அந்த பாட்டுக்கு ஒரு லைட்டிங்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, டிஎம்எஸ் பாடுன விதமும் சரி, பட்டைய கிளப்பியிருப்பாரு அந்த படத்துல சிவாஜி கணேசனோட ஆக்டிங்கு. அப்படியே அந்த ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி அம்மாவ பார்த்துக்கிட்டே பாடிக்கிட்டே போவாரு. டக்குனு சரோஜா தேவி அம்மா போயிட்டு அவங்க சௌகரியத்த காமிச்ச உடனே, அப்படியே மிரண்டு பின்வாங்குவாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன். ரொம்ப என்ன இப்படிலாம் இவ்வளவு தூரம் நடிக்கிறாரு, நடிச்சிருக்காரு அப்படின்னு நடிப்பே ஒரு சுவாசமா சாப்பிட்டுருப்பாரு போல இருக்குது. அதனால தான் அவர வந்து அ வெளிய அந்த நடிப்ப விட்டு அவர் வெளிய வந்தோனே, அவர் வந்து எப்போ அவர் என்ன செஞ்சாலுமே நடிப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். அவர வந்து ஒரு தனி மனிதனா பார்க்காம, ஒரு நடிகர் அப்படின்ற மாரி நடிப்பாவே மாறிட்டாரு. அவர் அந்த மாரி பார்த்தாங்க அவர. மத்தபடிக்கு அவர் ஓவர் ஆக்டிங் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருந்தது அவர்ட்ட. இன்னைக்கு அவருடைய படங்கள வந்து எந்த படத்திலயும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள் வந்து காமெடியா தான் இருக்குது. அத நான் ஒத்துக்கிறணும். நம்ம அத வந்து குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா நெறைய படங்கள் அவர் வந்து அந்த ஒரு 80க்கு அப்புறம் அவர் நடிச்ச படங்கள் நெறைய படங்கள் அவர் வந்து இந்த பட்டாக்கத்தி பைரவன், இந்த மாரி சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, படமும் ஓடாத படங்கள் நெறைய இருக்குது. பட் ஆனா அவருக்கு வந்து அந்த வந்து ஒத்துக்கிறல அந்த கேரக்டர். அவரும் ஓவரா பண்றாரு அப்படின்ற மாரியான கேரக்டர்ல அவர் ஒத்துக்கிறல. அவ்வளோதான் விஷயம். மத்தபடி நடிகர் திலகத்திலும் வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நடிகர் திலகம் சூப்பர் தான். அதுல ஒரு மாற்றமே கிடையாது. அவருடைய அந்த படங்கள் பழைய படங்கள பார்த்தீங்கன்னா, தங்கப்பதக்கம் சூப்பர். அது இதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒரு ஓவர் ஆக்ட் பண்ணாலுமே அந்த படத்த அவர் படம் நடிப்பு தான் அவர் அந்த படங்கள வந்து ஜெயிக்க வச்சதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பதிவ பகிர்ந்துக்கிட்டதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம் உறவுகளே. அடுத்த பதிவுல பார்க்கலாம்.